அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவுல நடிப்புல மட்டும் இல்லைங்க, பல தொழில்களையும் முன்னேறி வருகின்ற சில நடிகைகள் தான் பார்க்க போறோம். தற்போது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல பேபி குயின்னு சொல்லக்கூடிய நடிகை யாருன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சில நடிகர் நடிகைகளுடைய சொத்து மதிப்பு என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த நடிகை யாரு, அந்த நடிகையினுடைய படம் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். திரையுலகில் பார்த்தீங்கன்னா ஹிட் படங்கள் கொடுத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையிலும் பல நடிகைகள் முதலீட்டு செய்து வராங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் கொடுத்து வர சில நடிகைகள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகிகள் பலருமே தற்போது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழிலில் தான் தடம் பதித்து வராங்க. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நயன்தாரா இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார்னு ரசிகர்களால் அன்போடு அழைக்கக்கூடிய இவங்க தான். சினிமா மட்டும் இல்லைங்க, ரியல் எஸ்டேட் தொழிலும் முதலீடு செய்து சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட், ஹைதராபாத்தில் கொச்சி வீடுகள்னு வணிக வளாகங்களை வைத்திருப்பதாக சொல்றாங்க. தமிழை தாண்டி பார்த்தீங்கன்னா மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு இந்திய அளவில் பிஸியான நடிகை தாங்க நடிகை நயன்தாரா. கடைசியாக இவரது நடிப்புல டெஸ்ட் திரைப்படம் நேரடியாகவே ஓடிடி தளத்துல வெளியாகிருச்சு. ஆனா இந்த படம் மக்களிடையே எதிர்பார்த்த வரவேற்பு பெறலன்னே சொல்லலாங்க. தற்போது படங்கள் நடிப்பதில் பிஸியாக வளம் வந்துட்டு இருக்காங்க. நயன்தாரா பார்த்தீங்கன்னா திரையுலகில் அறிமுகமாகி 22 ஆண்டுகள் கடந்திருக்குதுங்க. தற்போது இது குறித்து அவங்க ஒரு வீடியோவும் தெரிவிச்சுக்காங்க. நான் முதல்ல கேமரா முன்னாடி நின்று 22 ஆண்டுகள் ஆகியிருக்கு. ஆனா சினிமா என் வாழ்க்கையில காதலாக மாறுன்னு அப்போது தெரியல. ஒவ்வொரு பிரேமும், ஒவ்வொரு ஷூட்டும், ஒவ்வொரு மௌனமும் என்னை வடிவமைத்தனன்னு, குணப்படுத்தின, என்னை நானாக மாற்றியதுன்னு என்றென்று நன்றியுடன் நான் பதிவிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது தற்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாயிட்டு வருதுங்க. தமிழ் திரைத்துறையில பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய இளம் நடிகர்கள்ல ஒருவராக தாங்க இருக்கிறாங்க கவின். சமீபத்தில் இவர் நடிப்புல வெளிவந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருது. கடைசியாக இவர் நடிப்புல கிஸ் படம் திரைப்படமும் வெளியானுச்சு. தற்போது கவின் விஷ்ணு இடவன் இயக்கத்துல நடித்து வராங்க. இந்த படத்துல முதன்மை ரோல்ல நயன்தாரா நடிக்கிறாங்க. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்புல இந்த படம் உருவாகி வருதுங்க. இதுல அனிருத் வந்து இசையமைத்திருக்காங்க. இந்த படத்திற்கு சத்யராஜ் முக்கிய கதாபாத்திரங்களை நடித்து வராரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருதுங்க. அடுத்த நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா சமந்தா தாங்க. உலகின் உச்சத்தை தொட்டுள்ள சினிமாவில் சமந்தா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக நடிச்சு வராங்க. ஹைதராபாத்ல பல கோடி மதிப்புள்ள வீடுகளை வாங்கி ப்ராப்பர்ட் குயின்னு சொல்றாங்களாம். சமீபத்துல மும்பையிலும் சொந்தமாக வீடு வாங்கி இருக்கிறாங்களா நடிகை சமந்தா. தமிழ் சினிமா நட்சத்திரங்கள்ல சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா விவரங்கள் அவ்வப்போது பார்த்து கொண்டு தான் வரும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் டாப் 5 பணக்கார நடிகைகள் யாருன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. இதுல ராஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கிறாங்களா. கன்னட திரையுலகில் அறிமுகமாகி இன்று தமிழ், தெலுங்கு, ஹிந்தின இந்திய அளவில் முன்னணி நடிகையாக வலம் வராங்க. ராஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா ரசிகர் இதுவரை நேஷனல் கிரஷ்னு அழைக்கிறாங்க. இவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 66 கோடியாக இருக்குதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா த்ரிஷா தாங்க. 20 ஆண்டுகளை கடந்தும் முன்னணி நடிகையாக தமிழ் சினிமாவில் வலம் வர்றாங்க. த்ரிஷா இவருடைய சொத்து மதிப்பு 85 கோடின்னு சொல்றாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடிகை சமந்தா தாங்க. தென்னிந்திய சினிமாவிலேயே முன்னணி நடிகையாக வலம் வந்த சமந்தா தற்போது பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல கலைக்கு வராங்க. படங்களை தாண்டி வெப் தொடர்கள் அதிகம் கவனம் செலுத்தி வராங்கன்னே சொல்லலாம். இந்த ஆண்டு தயாரிப்பாளராகவும் அறிமுகமாயிட்டாங்க. சினிமா மட்டும் இல்லைங்க, தொழிலதிபராகவும் இருந்து வராங்க சமந்தா. இவருடைய சொத்து மதிப்பு மட்டும் 95 கோடி முதல் 110 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வதாக வரக்கூடியவங்க நடிகை தமன்னா தாங்க. ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த நாயகின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் 2006ஆம் ஆண்டு அறிமுகமாகி இன்று வரை முன்னணி நடிகையாக தான் இருந்து வராங்க. தமிழ், தெலுங்கு மட்டும் இல்லைங்க, தற்போது ஹிந்தில தனக்குன்னு தனி இடத்தையும் உருவாக்கியிருக்காங்க. இந்த நிலையில இவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 120 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. இதுல நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாரா தாங்க.
20 ஆண்டுகளாக சினிமாவில் பயணித்து வரக்கூடிய நயன்தாரா தமிழ் சினிமாவின தனக்கென தனி இடத்தையே உருவாக்கி இருக்காங்க. இவருடைய சொத்து மதிப்பு மட்டும் 20 கோடின்னு சொல்றாங்க. இந்த 5 நடிகைகள்ல நடிகை த்ரிஷா பாத்தீங்கன்னா திரையுலகில் 22 ஆண்டுகள் கடந்தும் முன்னணி நடிகையாக தான் இருந்து வராங்க. மேலும் இவங்க பாத்தீங்கன்னா நடிப்புல இந்த ஆண்டு விடாமுயற்சி, ஜெடஸ்டிட், குட் பேக் அக்லி, டக் லைஃப் போன்ற படங்கள் வெளிவந்துச்சு. அடுத்ததாக கருப்பு, விஸ்வபாரா படங்கள் தயாராகி வருகுதுங்க. சினிமாவில் கொடி கட்டி பறக்கக்கூடிய நடிகை தாங்க த்ரிஷா. இதுவரை திருமணம் செய்து கொள்ளாம இருக்கிறாங்க. இவருடைய திருமணம் குறித்து அவ்வப்போது பார்த்தீங்கன்னா இணையதள செய்திகள் உலா வருவது வழக்கம்தான். ஆனா த்ரிஷா தரப்புல இருந்து உறுதியாக எதுவும் இதுவரை சொல்லலன்னே சொல்லலாம். இந்த நிலையில நடிகை த்ரிஷாவுக்கும் திருமணம் செய்ய அவருடைய குடும்பம் முடிவு செய்து புதிதாக வரம் பார்த்து வருவதாகவும் தகவல் வெளியானுச்சு. அந்த வரன் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரை சேர்ந்த தொழிலதிபர்னு சொல்றாங்க. இரு குடும்பத்தினருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக பழக்கம் இருப்பதாகவும் தகவல் தெரிய வருதுங்க. ஆனாலும் இதுவரை இந்த செய்தி குறித்து த்ரிஷா தரப்புல எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரலைங்க. அடுத்து வரக்கூடிய நடிகை யாருன்னா காஜல் அகர்வால். இவங்க பாத்தீங்கன்னா தென்னிந்திய அளவிலேயே முன்னணி நடிகையாக இருந்து வராங்க. இவர் கடந்த 2020ஆம் ஆண்டுல தாங்க கௌதம் கிச்சனு எனக்கூடிய தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு நீலக்கூடிய ஒரு மகள் இருக்கிறாங்க. இந்த நிலையில நடிகை காஜல் அகர்வால் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவரும் குடும்பத்தோடு இணைந்து கர்வா சௌத் என்கிற பண்டிகையை கொண்டாடி இருக்காங்களா. கணவனுடைய நீண்ட ஆயுளும் நல்வாழ்வுக்காக பெண்கள் விரதத்தை மேற்கொள்வது கர்வா சௌத் பண்டிகைன்னு சொல்றாங்க. இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய காஜல் அகர்வால் தனது லேட்டஸ்ட் புகைப்படங்களை அதில் பதிவு செய்திருக்காங்க. அந்த வகையில் தற்போது பார்த்தீங்கன்னா கர்வா சௌத் பண்டிகை கொண்டாடிய அழகிய தருணங்களை எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தற்போது இணையத்தில் இந்த ஒரு ஃபோட்டோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருதுங்க. நடிகை காஜல் அகர்வால் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, இந்திய திரையுலகில் பிரபலமான நடிகையாக வலம் வர்றாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டிலும் பேரரசியாக தான் இருந்து வராங்க. மும்பை, சென்னை ஆகிய நகரங்களில் வணிக வளாகங்களை பங்கு வைத்திருப்பதாகவும் சொல்றாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடிகை ஹன்சிகா தாங்க. தமிழ் சினிமா ரசிகர்களா சின்ன குஷ்புன்னு வர்ணிக்கக்கூடிய ஹன்சிகா தாங்க. சினிமாவில் சம்பாதித்த பணத்தை பார்த்தீங்கன்னா நிலம், வீடு, அபார்ட்மெண்ட்ல முதலீடு செய்து வராங்க. இதை தொடர்ந்து சினிமாவை தாண்டி ரியல் எஸ்டேட்ல பேபி குயின்னு இவங்கள தான் சொல்றாங்க. ராஷ்மிகா பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூரு, மும்பைல அபார்ட்மெண்ட்லையும் வீடுகளை வாங்கி இருக்கிறாங்களாம். நேஷனல் கிரஷ்னு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி கிரஷ்னு ராஷ்மிகா மந்தனாவை அன்போடு அழைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷில்பா செட்டி தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மும்பையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அபார்ட்மெண்ட்களையும் பங்களாக்களையும் மட்டும் இல்லைங்க துபாயில் சொத்துக்களை முதலீடு செய்து வராங்க. கணவர் ராஜ் குர்தாவுடன் இணைந்து வணிக வளாகங்களில் பங்கு வைத்திருக்காங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கியாரா அத்வானி தாங்க. நடிகை கியாரா அத்வானி மும்பையில் அபார்ட்மெண்ட்களை முதலீடு செய்து வராங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடிகை தமனா. இவங்களும் மும்பை, ஹைதராபாத்தில் வீடுகள் மட்டும் இல்லைங்க சில தொழில் அதிபர்களுடன் இணைந்து பிஸ்னஸ் செய்து வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடிகை வித்யா பாலா தான். இவங்களும் மும்பையில் பல அபார்ட்மெண்ட்களையும் வாங்கி ஸ்மார்ட் இன்வெஸ்டர்னு அன்போடு அழைக்கலாங்க. கடந்த 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவுக்கும் நடிகர் விஜய் தேவர்கொண்டாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததாக சொல்லப்பட்ட நிலையில ராஷ்மிகா பார்த்தீங்கன்னா தனது நிச்சயதார்த்தத்தை பற்றி வெளிப்படையாக எதுவும் தெரிவிக்காத நிலையில தாங்க சமீபத்தில் அவர் வெளியிட்ட வீடியோ அதனை உறுதிப்படுத்தி இருக்குதுன்னே சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தனது செல்ல நாய் ஆராவுடன் இருக்கும் ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்திருக்காங்க. அதுல அவரது விரல ஒரு மோதிரம் காணப்படுதுங்க. இதன் மூலம் ராஷ்மிகா தனது நிச்சயதார்த்தம் முடிந்ததை தெரிவித்துள்ளதாக நெட்டிசன்கள் பகிர்ந்துதான் வராங்க. ஆனா கடந்த 3ஆம் தேதி ராஷ்மிகாவுக்கு நடிகர் விஜய் தேவர்கொண்டாவும் குடும்பத்தினர் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலை தான் நிச்சயதார்த்தம் நடந்ததாக தகவல் வெளியானுச்சு. நிச்சயதார்த்தம் தகவலுக்கு பிறகு முதல் முறையாக பொதுவில் தோன்றிய போது விஜய் தேவர்கொண்டா மோதிரம் அணிந்திருந்தார். தற்போது ராஷ்மிகாவும் மோதிரம் அணிந்திருப்பது வீடியோவை வெளியிட்டிருப்பதும் நிச்சயதார்த்த தகவல் உண்மைதான்னு தெரிய வருதுங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கலைக்கு வரக்கூடிய சில நடிகைகளுடைய சொத்து மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துக்கும். இந்த நடிகையில் உங்களுக்கு பிடித்த நடிகை யாருன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.